ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் ஸ்பெஷலா சொல்ற மாதிரி எந்த கிரக சேர்க்கையும் இல்லை. இந்த மாதம் சூரியன் மட்டும் சனியோட பார்வையில இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு ராசியா இருக்கு, சிம்ம ராசி. ஏற்கனவே சிம்ம ராசி மேல சனியோட பார்வை விழுந்துட்டு இருக்கு. இப்போ சூரியனும் போய் சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறதுனால சூரியனும் சனியோட பார்வையை வாங்குறார். சிம்மமும் சிம்ம ராசியும் சிம்மத்தோட மிகப்பெரிய எதிரியான சனியோட பார்வையில இருக்கிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு. யாருக்கு சாதகம் இல்லாத அமைப்பு? சிம்மங்கிறது ஒரு அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கின்ற ஒரு ராசி. இந்த மாதிரி சிம்மமும் சிம்ம ராசியும் சனியோட பார்வையில வரும்போது அரசாள்பவரும் அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதம் இது. சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு பலனை ஏற்படுத்தும். அதனால சூரிய தசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் இந்த மாதம் கேர்ஃபுல்லா இருக்கணும். செப்டம்பர் 15 வரைக்கும். செப்டம்பர் 16க்கு மேல சூரியன் சிம்மத்தை விட்டு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசிக்கு கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார். 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை நேரா பார்க்கிறார். உங்களுடைய 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கார். உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அமர்ந்திருக்காங்க. விருச்சிக ராசிக்கு குருவோட பார்வை நேரா உங்களுடைய ராசி மேல விழுந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசுல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்துட்டே இருக்கு, அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகமே உங்களுக்கு பர்ஃபெக்டா அமையல. குரு மட்டும்தான் ஒரு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார். மற்ற கிரகங்கள் கொடுக்குற பிரச்சனைகளை சமாளிக்கிற ஆற்றலை குரு உங்களுக்கு கொடுக்குறார், ஓகே தான். ஆனா அந்த கிரகங்கள் எல்லாம் பிரச்சனைகள் கொடுக்காம இருந்துருமா? அதாவது வேலையை அதாவது செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்போ முக்கியமா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற கிரகம் எது தெரியுமா? சனி தான். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வேலை செஞ்சுட்டு இருக்கார். அர்த்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில பாதி கஷ்டத்தை கொடுக்குற சனி. 4ஆம் இடங்கிறது உங்களுடைய சுகஸ்தானம், அதாவது நீங்க சுகமா இருக்கிற ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானம் நல்லபடியா இருந்தாதான் உங்களுக்கு நல்ல உடல்நிலை ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு நல்ல வசதியா உங்களுக்கு ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். 4ஆம் இடம் கெட்டுட்டா நீங்க எல்லாத்துலேயுமே ஒரு அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படுற ஒரு ஜீவனா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வயதுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கார். உங்களுக்கு வயதானவர்களுக்கு உடல் நலத்துல 1008 பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கார் சனி. இதே இளைய வயதினர்களுக்கு இளைய வயதினர் இப்போ முதிய வயதினர் இப்படியெல்லாம் இல்லை, எல்லா வயதினருக்கும் உடல்நல குறைகள் இப்போ ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அதனால உங்களுடைய ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லலாம். பலருக்கு உடல் நலத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்துறார். எந்த ஒரு வேலையிலையும் ஒரு சுகமே இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார். வீட்லயும் சரி, வெளிலையும் சரி, தொழிலையும் சரி, எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு ஒரு டென்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி ஏற்படுத்திட்டு இருக்கார். அடுத்ததா ராகு. 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை. 5ஆம் இடத்தோட உங்களுடைய அதிர்ஷ்டங்களை கெடுத்துட்டு இருக்கார். முதல்ல சனி உங்களுடைய சுகங்களை கெடுத்துட்டு இருக்கார். அடுத்தது ராகு மிச்சம் இருக்கிற அதிர்ஷ்டத்தையும் கெடுக்கிறார். அதனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளே இல்லாம போயிடுது. எல்லாமே ஒரு முயற்சியில தான், உங்களுடைய கடின முயற்சியிலன்னு சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகளும் இதனால பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கா? அதுவும் இல்லை. உங்களுடைய குழந்தைகளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது, பல அல்லல்கள் அவங்களும் சமாளிக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் இருக்கிற உறவும் கெடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த சனியும் ராகுவும் தான் உங்களுக்கு அதிகமா ஏற்படுத்திட்டு இருக்காரு. இந்த மாசம் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறையறதும் ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு தான். ஆனா இந்த சாதகம் இல்லாத அமைப்பெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம், புதுசா பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் ஏற்படுத்த போறதில்ல. ஆனா இருக்கிற பிரச்சனை அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். குருவோட பார்வை இருக்கிறதுனால அதையெல்லாம் நீங்க சமாளிச்சுட்டு ஓரளவுக்கு சந்தோஷமாவே இருப்பீங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானம் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. தொழில் நடத்திட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப மந்த நிலைமையில இருக்கு. தொழில் இறங்கு முகமாகவே இருக்கு. ஏதோ நாங்களும் தொழில் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறது நல்லது. அடுத்த வருஷத்துல கொஞ்சம் நிலைமை மாறும்.
உங்களுடைய லாபஸ்தானம், உங்களுடைய வெற்றி ஸ்தானத்துல ஏற்கனவே குருவோட பார்வை இருக்கு. இப்போ அந்த இடத்துல சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற அமைப்பு. உங்களுக்கு தொழில்ல லாபம், தொழில்ல பணவரவு இல்லைன்னா கூட வேற ஏதாவது வழியில வேலை செய்யறதுனாலயோ, வேலைக்கு போறதுனாலயோ, உங்களுடைய சொத்துக்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு பணவரவு கிடைக்கின்ற அமைப்பா இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கிற அமைப்பு. ஏன்னா ஏற்கனவே வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இருந்தா கூட அதுல ஒரு வெற்றி கிடைக்கிற அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது. சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் அதிபதியாச்சு, உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கின்ற ஒரு ஸ்தானமாச்சு. அவர் நீச்சமாகிறாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குருவோட பார்வை அந்த நீச்ச அமைப்பை சரிப்படுத்துது. அதனால திருமணத்துக்காகட்டும், உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒற்றுமையாகட்டும், அது எப்பவும் போல நல்லபடியாகவே இருக்கும். அதுவும் குருவும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண அமைப்பு, வாழ்க்கை துணை அமைப்பு இதுல எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். முதல் திருமணம் உங்களுக்கு சரியா வரல, அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. 2வது திருமணம் பண்ணலான்னு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வரன் உங்களுக்கு அமையும். ஏன்னா 11ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு இந்த மாதம். அதனால 2வது திருமணத்துக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களோட எல்லாம் உறவு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் உறவு சரியில்லாம இருந்தா கூட இனிமேல் அவங்களோட உறவு நல்லா இருக்கும். அவங்களால உங்களுக்கு நன்மைகளும், உங்களால அவங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு நன்மையில தான் முடியும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு கண்டிப்பா படிப்பு பாதிக்கப்படும். படிப்புல ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அது இன்னும், ஏன்னா 2 வருஷம் சமாளிச்சிட்டீங்க, அது இன்னும் ஒரு 6 மாசம்தான். அதனால மாணவர்கள் இன்னும் ஒரு 6 மாசம் கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்கிறது நல்லது. அதாவது இந்த சனியோட வரவால, 4ஆம் இடத்துக்கு சனியோட வரவால படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண மாணவர்கள் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ மறுபடியும் சேர்ந்து படிக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அது வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்புல படிக்க முடியாத ஏதாவது ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துறார். படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கார் சனி. மாணவர்கள் ரொம்ப உஷாரா நீங்க நேரமா எழுந்து படிக்கிறது, உரிய நேரத்துக்கு கிளாஸ்க்கு போறது, இதெல்லாம் ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க. செல்ஃப் டிசிப்ளினுக்கும் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய இந்த டிசிப்ளின் விஷயத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு கல்வி தடைகளை ஏற்படுத்துவார். அதனால மாணவர்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபைனல்ல எல்லாமே வெற்றி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது பெரிய அளவுல உங்களை பாதிக்காம விலகி போயிடும். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.